Hi guys, welcome to Study with Scarlett YouTube channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா solid state lesson பார்க்க போறோம். இது வந்து NEET chemistry class 12ல உள்ள first lesson. Okay. So நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ கெமிஸ்ட்ரியில அப்லோட் பண்ணிருக்கோம். Some basic concept of chemistry, states of matter, then அது போக periodic table lesson, then chemical bonding chapter, அது மாதிரி நிறைய chapter, chemistry in everyday life, organic chemistryல 2 chapter முடிச்சிருக்கோம். தென் அதே மாதிரி கிளாஸ் 12லையும் நம்ம நிறைய சாப்டர் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சாலிட் ஸ்டேட் சாப்டர் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அந்த மாதிரி நிறைய சாப்டர் பார்த்து வரிசையில் நம்ம இப்போ சாலிட் ஸ்டேட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற லெசன் என்னென்னா சாலிட் ஸ்டேட், which is the first lesson for class 12. ஸோ சாலிட் ஸ்டேட்டில் உள்ள அந்த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம்னா பார்த்தீங்கன்னா சாலிட்ஸ் will be having definite mass, shape, volume எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ டெஃபினைட் மாஸ் இருக்கும், ஒரு பர்டிகுலர் மாஸ் இருக்கும், ஷேப் will be there, and volume அந்த மாதிரி எதுவுமே இருக்கும். And intermolecular, we have to talk about the intermolecular forces and intermolecular distances. Okay, so ரெண்டு இதை பற்றி பேச போகிறோம், intermolecular forces and intermolecular distances. So இந்த ரெண்டுமே சாலிட்க்கு it will be short. Intermolecular forces and intermolecular distances பொறுத்த வரைக்கும் intermolecular distances is short for solid and force is strong. Okay, so strong, intermolecular forces is strong. Then next பார்த்தீங்கன்னா next இது பார்த்தீங்கன்னா solids, they are incompressible. Okay, so solids cannot be compressible and compressed and they are rigid. Okay, so these are the general characteristics of solid. Okay, so solid பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதில் ரெண்டு டைப் பார்க்கலாம். So what are the two ionic solids? Ionic solidsல they have an electrostatic. அந்த type of force பார்த்தீங்கன்னா the electrostatic, they are occupied with the electrostatic force or Coulomb's forces. Okay, so force பொறுத்த வரைக்கும் electrostatic forces and property பார்த்தீங்கன்னா lattice energy, high lattice energy இருக்கும். and then அது போக வந்து ஹார்டாக இருக்கும், then high melting point, high boiling point, MPBP, that is melting point and boiling point will be high. Okay, then next பார்த்தீங்கன்னா இதுக்கு what are the examples, இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு சாலிட்க்கும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வெசல்ல நம்ம அயானிக் சாலிட்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோடியம். ஓகே, அயான். ஓகே, சோடியம் குளோரைட், மெக்னீஷியம் ஆக்சைடு, இந்த மாதிரி அயான்ஸ். ஓகே, ஸோ ஜிங்க் சல்ஃபைட், தென் CaF2 இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம், கால்சியம் ஃப்ளூரைட்லாம் இட் இஸ் கம்மிங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் அயானிக் சாலிட்ஸ். ஸோ அயானிக் சாலிட்ஸோட கேட்டகரிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் ஹை லேட்டிஸ் எனர்ஜி, மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், ஹார்ட், அண்ட் தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, yeah, so next நம்ம next type of solid போலாம். So coming to the second type of solid, which is your covalent solid. Okay, so covalent solid கான நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா network solids னு சொல்லலாம். Okay, so covalent solids ஓட characteristic features பார்த்தீங்கன்னா first force. Okay, so type of force is your covalent force or other covalent bonds and the lattice points are joined by covalent bonds. So covalent force இருக்கும். next பார்த்தீங்கன்னா உங்களுக்கு melting point, boiling point பார்த்தீங்கன்னா இதுக்கும் high melting point தான் இருக்கும். and அந்த ionic solids மேலே this is they are also hard தான் இருக்கும். and example பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா coming to the examples, example பார்த்தீங்கன்னா diamond, quartz. Okay, so quartz is nothing but SiO2. and next coming to that next example பார்த்தீங்கன்னா silicon carbide, aluminum nitride and graphite. Okay, so graphite, so இந்த இது வந்து graphite இதில் ரொம்ப important. so many questions can be asked. graphite belongs to covalent solids. so covalent solids, covalent forces, high melting point, hard இருக்கும், and these are the examples. so diamond, graphite, quartz இதெல்லாமே ரொம்ப important examples for covalent solids. so இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. so next நம்ம next இதுக்கு போகலாம். so third என்ன type crystalline solids பார்த்தீங்கன்னா metallic solids. Okay, so third type is your metallic solids. Yeah, so metallic solids பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா in metals the array of lattice points is occupied by positive ion. outer electron வந்து outerல இருக்க electron வந்து they are loosely held. Okay, so metallic solids உள்ள outer electrons are loosely held. so next point பார்த்தீங்கன்னா hard. Okay, so hard, and next பார்த்தீங்கன்னா high melting point தான், they have high melting point. and metallic solid பொறுத்த வரைக்கும் they can be conductibility வந்து நல்லா குட்டாக இருக்கும். so they are good conductors. okay, so they can be used for electricity conduct பண்ணுறதுல it is very good. and examples பொறுத்த வரைக்கும் metallic, so the word itself signifies all metals and alloys. okay, so alloysனா தெரியும் உங்களுக்கு, two metals can be joined form in alloy.
all metals and alloys. So outer electrons வந்து loosely held, hard, high melting point. And இன்னொரு property பார்த்தீங்கன்னா they are malleable and ductile. So malleable and ductile. Okay, yeah, they can be beaten into wire form. Okay, and then next coming to the last form, which is your molecular solids. Okay, so molecular solids இதை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு molecular solidsனாலே என்ன சொல்லலாம்னா உங்களுக்கு they have weak van der Waals forces. Okay, so first force பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா they have weak van der Waals forces, weak van der Waals forces. And next point பார்த்தீங்கன்னா they are மற்ற எல்லாத்துக்குமே high melting point இருக்கும், but molecular solidsக்கு வந்து low melting point, மற்ற எல்லாமே ஹார்டாக இருக்கும், but this is soft. Okay, and வந்து உங்களுக்கு எப்படி மெட்டாலிக் சாலிட்ஸ் வந்து கண்டக்டராக இருந்ததோ அதே மாதிரி molecular solid is a very good insulator. They act as an insulator, that is a bad conductor of electricity. Okay, so next பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் molecular solidக்கு iodine, solid carbon dioxide. Next is your hydrochloric acid and water. These are the example of molecular solids. Okay, so molecular solids. So molecular solid பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு iodine and solid carbon dioxide are very important. These are the examples of molecular solids. And van der Waals force, melting point will be low, soft, and they act as an insulator. So the points எல்லாமே the 5 points are very very important for regarding molecular solids. So these are the 4 types of crystalline solids. Okay, so crystalline solids are 4 types என்னங்கறத பார்த்திருப்பீங்க. That is ionic, covalent, and next is your metallic, and finally molecular. Okay, so these are the 4 types of crystalline solids. Okay, so idhula ionic, covalent, metallic எல்லாமே high melting point and hard, but molecular will be low melting point and soft, and either metallic will be conductor and molecular will be acting as an insulator. Fine. Okay, okay, so நம்ம next போலாம். Next we will be learning about the crystal lattices and the unit cells. Okay, yeah. So crystal lattice and unit cells, பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ crystal lattice unit cells பொறுத்த வரைக்கும் ரெகுலர் 3 dimensional arrangement. ஓகே, ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு 3 dimensional இதில் அரேஞ்ச் ஆகிருக்கிறது தான். இட்ஸ் இன் 3 dimensional ஸ்பேஸில் அரேஞ்ச் ஆகிருக்கிறது crystal lattice. அண்ட் அபவுட் தி யூனிட் செல் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த யூனிட் செல்லோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஸ்மாலஸ்ட் போர்ஷன் ஆஃப் crystal lattice which is when repeated in different direction. Okay, it is the smallest it is the smallest portion of a crystal lattice. Next வந்து type of unit cell பார்த்தீங்கன்னா, it is type of unit cell பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு unit cells are divided into 2 types. First is primitive unit cells and next is standard unit cells. Okay, so primitive unit cells na nothing but the constituent particles வந்து ஒரே ஒரு கார்னர்ல மட்டும் தான் இருக்கும். They are called as the primitive unit cells. And centered unit cells na nothing but அந்த cornersum where some other positionsலயும் இருக்கும். They are the centered unit cells. Okay, so centered unit cells பொறுத்த வரைக்கும் they have been identified into 3 types, that is body centered, then face centered, then end centered. Okay, so எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனியாக டெஃபினேஷன் பார்ப்போம். வாட் இஸ் பாடி சென்டர், ஃபேஸ் சென்டர் அண்ட் எண்ட் சென்டர். ஸோ பாடி சென்டர் பார்த்தீங்கன்னா ஒன் கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல் அட் பாடி சென்டர் பிசைட்ஸ் ஒன் ஆர் தட் இட்ஸ் கார்னர். ஒரு இது பாடி சென்டரில் இருக்கும் அண்ட் பிசைட்ஸ் அதர் வில் பி த கார்னர். அண்ட் ஃபேஸ் சென்டர் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் வில் பி அட் ஃபேஸ் அண்ட் அதர்ஸ் வில் பி அட் கார்னர்ஸ். ஓகே, and next end center பொறுத்த வரைக்கும் one constituent will be present at the center of any 2 opposite faces and while other will be present at the corners. Okay, so ஒரு constituent particle bodyல present ஆயிருக்கும் and others will be in the corners. ஒரு இது faceல present ஆயிருக்கும், others will be in the corners. And end center பொறுத்த வரைக்கும் one will be situated at the center of any 2 opposite faces besides that ones or in its corners. Okay, yeah. நெக்ஸ்ட் வந்து 7 primitive யூனிட் செல்ஸ் இருக்கும். அதோட எட்ஜ் லென்த் பொறுத்த வரைக்கும் நம்ம எட்ஜ் லென்த்தை வந்து ABC இதெல்லாம் they are represented as the edge lengths and they are angles, that is angle வந்து alpha, beta, gamma are the angles, they are known as the axial angles. So இதை வச்சு they have classified the crystal system into 7 primitive crystal system. Okay, so 7 crystal system இருக்கு. அந்த crystal system என்னங்கிறதை இப்போ நம்ம பார்க்கலாம். 7 crystal systems are there. First one is cubic. Okay,
ஸோ கியூபிக்கில் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து கோஆர்டினேட் பண்ணி சொல்லித்தரேன். ஸோ ஐம் சாரி, ஸோ கியூபிக் பொறுத்த வரைக்கும் bond length இல்லை edge length will be equal, AB equal to C, and then axial angle பொறுத்த வரைக்கும் alpha equal to beta equal to gamma equal to 90 degree. Okay, and examples பார்த்தீங்கன்னா copper, zinc blend, sodium chloride and potassium chloride and sodium chloride. Okay, yeah, so இதுக்கு just opposite இருக்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா triclinic. Okay, triclinic. So triclinic na idhukku just opposite ah irukkuradhu. So A is edge length will not be equal, A not equal to B not equal to C, and that angle alpha not equal to beta not equal to gamma not equal to 90 degree. So idhukku examples pathina potassium dichromate, CuSO4.5H2O, H3BO3, which is your boric acid. Okay, so these are the examples for triclinic structure. Then நம்ம next பார்க்கலாம். So next third structure என்னன்னு பார்த்தீங்கன்னா tetragonal. So tetragonal structure பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா edge length A equal to B but B is not equal to C, and axial angles பொறுத்த வரைக்கும் alpha equal to beta equal to gamma equal to 90 degree. Then examples பார்த்தீங்கன்னா tin oxide, titanium oxide, calcium sulfate. Fine. Okay, so next இது நம்ம பார்க்கலாம். So next fourth என்ன tetragonalக்கு ரிலேஷனா வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா hexagonal. Okay, so tetragonalக்கு ரிலேஷனா வரது hexagonal. இதே மாதிரி தான், that is A is equal to B not equal to C, but alpha equal to beta equal to 90 degree, but gamma will be different, gamma will be equal to 120 degree. And example பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா graphite, ZNO, and cadmium sulfide. Okay, yeah, so நம்ம இந்த ரெண்டு comparison படிச்சாச்சு, tetrahedral and hexagonal. Okay, so நம்ம next comparison படிக்கலாம். So next comparison, fifth comparison என்னன்னு பார்த்தீங்கன்னா orthorhombic or rhombic. So orthorhombic பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா A not equal to B not equal to C, but alpha equal to beta equal to gamma equal to 90 degree. And example பார்த்தீங்கன்னா rhombic sulfur, then KNO3 and barium sulfate. Okay, so this is the example for orthorhombic. Next orthorhombic oda comparison enadha padikka poringa pathina, which is your sixth one. It is nothing but monoclinic. Okay, so monoclinicum similarly A not equal to B not equal to C, that is the edge lengths are not equal, but alpha and gamma is equal to 90 degree and beta is equal to 120 degree, and alpha equal to gamma equal to 90 degree and beta is not equal to, beta oda angle namakku mention pannala, beta is not equal to 120 degree ingradha 90 degree ingradha mattum mention pannirukanga. And example பொறுத்த வரைக்கும் monoclinic sulfur PbCrO4 and Na2SO4.10H2. Okay, so monoclinic sulfur PbCr4 Na2SO4 10H2. These are the examples. Okay, so இதெல்லாம் போக உங்களுக்கு தனியா ஒன்று இருக்கு, that is the seventh one. Okay, sorry, first in the video இந்த டேபிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 9 crystal lattice சொல்லியிருந்தேன். ஐம் சாரி, இது டோட்டலி 7 crystal lattice தான் இருக்குது. ஸோ செவன்த் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா it is your rhombohedral or trigonal. Okay, so rhombohedral or trigonal. Okay, so rhombohedral trigonal பொறுத்த வரைக்கும் A equal to B equal to C and alpha equal to beta equal to gamma equal not equal to 90 degree. An example பொறுத்த வரைக்கும் 2 O's, calcium carbonate, that is calcite, and cinnabar, HGS, which is cinnabar. So this is rhombohedral. Okay, so இதிலே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் how to compare and study. Okay, so comparison பொறுத்த வரைக்கும் cubic triclinic and இதே நீங்கள் ஒரே இதில் சேர்த்துக்கலாம், cubic triclinic and rhombohedral. இது மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கம்பேர் பண்ணுறதுல ஈஸியாக இருக்கும், cubic triclinic rhombohedral. And next comparison பார்த்தீங்கன்னா it will be between tetragonal and hexagonal. And next will be of orthorhombic or rhombohedral and orthorhombic and monoclinic.
okay. Yeah, so இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா totally you can study the 7 crystal lattices, that is 1 2 3 4 5 6 and 7 crystal lattices ஈஸியாக நீங்கள் you can study along with their edge length and axial angles along with their examples. Okay, yeah, so next நம்ம பார்க்க போகிறது Bravais lattices. Bravais lattices na the 14 lattices which are corresponding to the 7 crystal system. Okay, so each crystal system la 14 Bravais lattices are totally 14. Okay, so that is your Bravais lattices. Okay, yeah, so நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் யூனிட் செல் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னங்கிறது நான் இப்போ ஐம் சாரி ஒரு சிம்பிள் கால்குலேஷன் இருக்குது, அதை we will solve now. Okay, so how to find number of atoms per unit cells, number of atoms per unit cell. number of atoms per unit cell கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூனிட் செல், அந்த யூனிட் செல் என்னங்கிறத பார்க்கலாம். And next, how many number of atoms are at corners level இருக்கு, then faces, then centers, then we will calculate the total number of atoms, okay. So n number of atoms at corners, number of atoms at faces, total number of atoms at the centers, இதை வச்சு நம்ம we will calculate. Okay, so first வந்து நம்ம வந்து unit cell என்னங்கிறத நம்ம எழுதலாம். So first we will calculate, do that for simple cubic. So simple cubic பொறுத்த வரைக்கும் cornerல it is 8 into 1 by 8 and faces length 0, centerல 0. So total number of atoms வந்து 1 தான் இருக்கு. Okay, yeah, so நம்ம next இது பார்க்கலாம், that is body centered. க்கு கார்னரில் 8 corners, 8 into 1 by 8 and faces இருக்காது உங்களுக்கு 0, but in centerல 1 இருக்கும். So 8 into 8 is 1, 1 plus 1 is 2, so the number of atoms will be 1 plus 1 which is equal to 2. Okay, so next இது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is for your face centered. So face centerக்கும் similarly corner வந்து 8 இருக்கும், face center 8 into 1 by 8 will be 1 and faces வந்து உங்களுக்கு okay, so 6 into 1 by 2, 6 into 1 by 2 and centers will be 0. So calculate பண்ணி பார்த்தா it will be 1 plus 3 which is equal to 4 atoms. Okay, 1 plus 3 which will be equal to 4 atoms. So இதில் வந்து உங்களுக்கு calculate பண்ணி தான் தெரிந்திருக்கும். Simple cubic 1 atom, body centered 2 and face centered 4 number of atoms. Okay, so number of atoms per unit cell. Okay, so faces எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா centers வந்து body centerல 1 இருக்கும் and faces வந்து face centerல 3 faces will be there. Okay, so this is the table. Okay, then we will learn about this concept, close packing. Close packing in crystals. Okay, so close packing in crystals பொறுத்த வரைக்கும் first HCP. So HCP is nothing but the hexagonal close packing. HCP is hexagonal close packing. Okay, so hexagonal close packing is HCP. So order எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா AB order, AB இந்த மாதிரி ஆர்டரில் இருக்கும். ஓகே, ஸோ ஹெக்ஸகனல் க்ளோஸ் பேக்கிங்க்கு AB இந்த ஆர்டரில் இருக்கும். ஓகே, தென் வி வில் லேர்ன் அபவுட் தி cubic close packing which is CCP, cubic close packing CCP. So cubic close packing பொறுத்த வரைக்கும் it is nothing but order will be ABC type சொல்லலாம், ABC type. Okay, so இந்த ரெண்டு டைப்ஸ்லுக்கும் உள்ள காமன் திங்ஸ் என்னெல்லாங்கிறத பார்க்கலாம். ஸோ காமன் திங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா percentage of occupied space will be 74% they are occupied and coordination number பார்த்தீங்கன்னா 12. Okay, so coordination number of HCP and CCP is 12. இது ரெண்டு தான், இது ரெண்டுக்கு இருக்க காமன் ஃபீச்சர்ஸ். டிஃபரன்ஸ் இஸ் AB type and this is ABC type. Okay, yeah, next நம்ம பார்க்கலாம் the differences, what are the packing efficiency, coordination number அந்த table நம்ம பார்க்கலாம். How to calculate the distance, radius எல்லாமே பார்க்கலாம். For 3 different cells, simple cubic cells, simple cubic unit cell, simple cubic, face centered and body centered. Okay, face centered, sorry, simple cubic, face centered, body centered. Okay, yeah, so
Yes. So first simple cubic unit cell பொறுத்த வரைக்கும் total number of atoms. Okay. So total number of atoms பொறுத்த வரைக்கும் z equal to 1 and face centered பொறுத்த வரைக்கும் we calculated z equal to 4 and body centered பொறுத்த வரைக்கும் z equal to 2. Okay. So then distance. Okay. So distance பொறுத்த வரைக்கும் d is equal to a is which is equal to 2r. So இதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் r is equal to a by 2 and இங்க பாத்தீங்கன்னா this distance is equal to 2r which is equal to a by root 2. இதெல்லாம் just calculation. So calculation பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு you no need to learn the calculation வந்து theory examக்கு தான் it is important, not for NEET exam பொறுத்த வரைக்கும் just you have to learn the formulas. r equal to a by root 2 and இதை பொறுத்த வரைக்கும் d is equal to 2r which is equal to root 3a by 2. Then r is equal to, so r is equal to 2 into 2 kilo vanda, so your r is equal to root 3a by 4. Okay, so root 3a by 4. Then we will learn about the packing efficiency. Okay, so packing efficiency பொறுத்த வரைக்கும் packing efficiency of simple cubic unit cell is 52.4%. and இதுக்கு packing efficiency is 74% for face centered and body centered க்கு 68%. Okay, so the number of space percentage of space occupied by the voids னு கேட்டாங்கன்னா you have to subtract voids for simple cubic னா you have to subtract 100 minus 52.4, face centered க்கு 100 minus 74, body centered க்கு 100 minus 68, that is 32% is occupied by the voids. Okay, yeah, then we will learn about this coordination number. So coordination number பொறுத்த வரைக்கும் simple cubic க்கு it is 6 and face center ku it is 12, it is surrounded by 12 neighboring atoms and body center ku it is 8. Okay, so 8. Yeah, இதோட நம்மளுக்கு இந்த table finish ஆகுது. So என்ன learn பண்ணனும், number of atoms என்ன and this radius value a by 2 root 2 a by root 3 a by 4. Then we have to learn about the coordination number, packing efficiency 52.4 and 6, 74 and 12 and 68 and 6. So in the table you have to take notes. Okay, yeah, அவ்வளவுதான். Then tetrahedral void and octahedral void. So tetrahedral void na it is surrounded by four spheres. Okay, so tetrahedral void is nothing but it is surrounded by four spheres. And in CCP tetrahedral voids are located on the body diagonals, 2 on each. Next octahedral voids பொறுத்த வரைக்கும் 6 spheres surrounded by 6 spheres. So the in close packing, okay, cubic close packing, octahedral void will be located in the body center and edge center. Okay, so location பொறுத்த வரைக்கும் in CCP la tetrahedral voids will be located over the body diagonals. Okay, so diagonals la 2 on each. And next octahedral பொறுத்த வரைக்கும் it is located on the body oda center layum and edge center, body center and edge center. Okay, avladhaan. So how to find the number of voids generated பாத்தீங்கன்னா, if n is the number of close packed spheres, then the number of tetrahedral voids is n and octahedral voids is 2n, where n is nothing but your number of close packed spheres. Okay, so this is regarding the voids. Then radius. Okay, so radius calculate பண்றதுக்கு radius of a tetrahedral void is nothing but it is equal to, okay, so this small r, wait second, so this radius is equal to 0.225 of r and this octahedral void ku radius is equal to 0.414 r. So in the r என்னன்னு பாத்தீங்கன்னா, this r is nothing but it is the radius of the sphere. Okay, so the surrounding sphere, radius of the spheres in close packing, radius of sphere in close packing, and n is the number of close packed spheres. Fine. Okay, so avladhaan, this is the tetrahedral and octahedral voids பத்தி. Okay, so fine, we will continue. So அது என்னன்னு பாத்தீங்கன்னா radius ratio. Okay, so next concept is about radius ratio. So in the radius ratio வச்சு you can find many things. Okay, so that is the stability can be identified. Each cation should be surrounded by a maximum number of anions. Okay, so for stability. And in the radius ratio you can find the structural arrangement, coordination number ellame nama kandupadikalam. Okay, so radius ratio is nothing but the ratio of cations divided by the ratio of anions. Okay, I'm sorry, radius of cations divided by the radius of anions, not the ratio.
radius of cations divided by radius of anions. Okay, so this is the radius ratio. Positive ions oda ratio divided by the anions oda ratio. Okay, so R plus and R minus, that's it. Okay, so in the radius ratio you have a particular table. So radius ratio namakku ipo common R nu represent panikalam. Okay, so your radius ratio, that is RR, radius ratio. Then about the coordination number Cn. Then how is that structural arrangement? Okay, I'm sorry. So radius ratio, coordination number, structural arrangement, and some examples. So we will learn this table. Radius ratio எந்த இதுல இருந்து எந்த லிமிட்ல இருந்து எந்த லிமிட் இருந்தா என்ன coordination number, எந்த structural arrangement எப்படி இருக்கும், and அதுக்கு some examples. First பாருங்க, if the radius ratio is between 0.155 ல இருந்து 0.225 இருந்தா coordination number will be 3 and the structure will be planar triangular. And இதுக்கு examples என்னன்னு பார்த்தீங்கன்னா boron trioxide, which is B2O3, boron trioxide B2O3. Okay, and the next பார்த்தீங்கன்னா if the radius ratio is from 0.225 ல இருந்து and to 0.414 இருந்தா coordination number is 4 and the shape is tetrahedral. Okay, so tetrahedral shape. And example பார்த்தீங்கன்னா splarite is zinc sulfide. Then next பார்த்தீங்கன்னா if the ratio is from 0. This is more important, 0.414 ல இருந்து 0.732 வரைக்கும் இருந்தா the coordination number is 6 and the shape is octahedral. 6 for octahedral, 4 for tetrahedral, octahedral. And the example வந்து rock salt, which is nothing but your sodium chloride. Okay, so next இது பார்த்தீங்கன்னா next if the ratio is from 0.732 to 1, your coordination number will be 8 and the shape is body centered cubic. And examples பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா cesium chloride, that is CaCl, cesium chloride. Okay, so இதுதான் regarding the radius ratio. So radius ratio பொறுத்த வரைக்கும் 0.155 to 0.255, 0.255 to 0.414, 0.442, 0.732 and 0.732 1 coordination number 3 na planar triangular, coordination number 4 na tetrahedral, coordination number 6 na octahedral, and coordination number 8 na body centered cubic. And B2O3, which is boron trioxide, zinc sulfide is splarite, and NaCl is rock salt, and cesium chloride. So coordination number, structural arrangement, and example படிச்சுக்கோங்க. So இதுல 0.414 to 732 is very very important. Okay, yeah. Next we will learn one formula to find the density. Okay, so density கண்டுபிடிக்கிறதுக்கு we will learn one formula. Rho is equal to Z into M divided by A cube into N A into 10 to the power minus 30. Unit பார்த்தீங்கன்னா in gram, centimeter minus cube, kg na you have to multiply by another 10 to the power minus 3. Okay, so இதில் what is என்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா Z is nothing but the number of atoms in unit cell. Z is number of atoms in unit cell, and rho is nothing but it's your density. Okay, rho is the density of solid, and A வந்து the edge length. Okay, we learned now ABC. அதில் A is your edge length, and Na is your Avogadro number, and M is your molar mass, that is a molecular mass or molar mass, and Na stands for your Avogadro number. Okay, yeah, so that's it. Avogadro number. Okay, 6.022 into 10 to the power 23. So இது எல்லாமே இதோட designation. So by this formula we can calculate the density. Okay, so now next என்ன பார்க்கலாம்னா what are the imperfections. Okay, so solids இருந்தாலே என்ன இருந்தாலுமே there will be some imperfections or defects. So அதில் என்னங்கிறத பார்க்கலாம். Imperfectionனா any defect will be called as the imperfection or defect. Okay, so imperfection or defect will be of two types. First is point defect
point defects, and second is your line defects. Okay, so point defects, line defects. Point defects na enna pathina irregularities or deviations from ideal arrangement around a point la irukkuradhu, and line defect na it will be around the entire row of lattice point. Okay, around a point irukum, but it will be around the entire row of a lattice point is called as a line defects. Okay, so coming to the point defects. Point defect பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு stoichiometric defects இருக்கும். Okay, yeah, so stoichiometric defects la point defects parunga. First we will deal about the point defects. Point defects. Okay, so stoichiometric defects irukum. They will not disturb the stoichiometry, but so they are called as the intrinsic or thermodynamic. Okay, so enna idhula enna difference defects irukku nu paakalam. First nama non ionic solids ku paathira, next nama ionic paakalam. So non ionic பொறுத்த வரைக்கும் ரெண்டு defect இருக்கு. One is vacancy defect, one is your vacancy defect, and next thing is your interstitial defect. Okay, interstitial defect. So vacancy defect பொறுத்த வரைக்கும் what is the vacancy defect na என்னன்னு பாத்தீங்கன்னா lattice site வந்து vacant ஆ இருக்கும். So some lattice sites will be vacant, so the density will be decreased. Okay, so decrease in the density, it is called vacancy defect. So interstitial sites defect னு பாத்தீங்கன்னா constituent particle will occupy an interstitial. Okay, இதுல vacant ஆ இருக்கும், but இதுல வந்து அந்த interstitial sites வந்து ஏதாச்சும் atom molecule occupy பண்றதுனால density will be increased. இங்க வந்து vacant ஆகுது, இங்க occupy. Okay, இங்க occupy பண்றதுனால density will be increased. So this is the vacancy defect and interstitial defect in non-ionic particle. So it is a type of point defect. Okay, so next நம்ம ionic defects பார்க்கலாம். So ionic defects பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா you will be having two defects which is most important. Ionic defect la rendu idu irukku. It is very very important. Frankel defect and Schottky defect. Okay, so that is first one the Frankel defect and Schottky defect. Frankel defect and next is your Schottky defect. Frankel and Schottky. Okay, so coming to the Frankel defect and Schottky defect. Frankel defect na enna pathina usually the smaller ion cation is dislocated. Okay, so cation, dislocation of cation. Okay, so cation is dislocated. Cation is dislocated. So dislocated from a normal site, or a normal site la irundhu interstitial site ku dislocate agudhu. Appo density will be not changed. Okay, so density, no density change, no change in density, no change in rho, no change in density. Okay, yeah, so next point enna pathina no change in density. Then when it is there is a large difference size of ions. Okay, so size between the cation and anion ku size is different. Anion kum cation kum size difference is there, and example பொறுத்த வரைக்கும் I will write above after dealing all these things. Okay, then Schottky defects பொறுத்த வரைக்கும் equal number. Okay, anion cation வந்து equal number. Okay, so anion cation ரெண்டுமே equal number of cation and anions are missing. Next வந்து இது வந்து miss ஆகிறதுனால, so since this is missing, it will decrease the density, decrease the density, rho will decrease. So density is decreasing, density is, there is a decrease in the density. Then cation anion ku size will be similar. Anion oda size and cation oda size same ah irukum, and inga vandu anion cation size vandu different ah irukra mari inga same ah irukum. Next we will deal with the examples. So Frankel defect ku example pathina zinc sulfide AgCl AgBr, AgCl AgBr, and Schottky defect ku example pathina NaCl KCl cesium chloride and AgBr. So idhula irundhe you will notice one thing, that is AgBr, that is silver bromide. Silver bromide shows both Frankel defect and Schottky defect. Okay, so you have to learn about the examples and cation and anion dislocation. Idhula density change agadu, but here density will decrease, and inga anion cation size is different, but inga vandu same ah irukku, and your silver bromide is showing both your Frankel and Schottky defect. Okay, yeah, so இது போக next நம்ம பார்க்க போறது it is your impurity defect which is arising due to the presence of any impurities. Okay, foreign atoms வந்து lattice site la present ah irukadanaல irukku. So இதுக்கு example பாத்தீங்கன்னா strontium chloride is added to NaCl. The two Na plus ions is replaced by one strontium plus ion, producing one cation. Okay, so this will lead to the vacancy of one cation. One cation vacancy will happen. So this is your impurity defects. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே, that is your vacancy defect, interstitial defect, Frankel, Schottky, impurity எல்லாமே stoichiometric. So next நம்ம
நம்ம பார்க்க போகிறது it is your non-stoichiometric defect. Okay, so non-stoichiometric defects, which is ratio of cation and anion become different from that the ideal chemical formula. இதில் இருக்கிறது ரெண்டு டைப் இருக்குது, metal excess defect and metal excess and metal deficiency. ரெண்டு டைப் இருக்குது, metal excess, metal deficiency. ஸோ ரெண்டையுமே நம்ம we will deal now. Fine, metal excess and metal deficiency. Okay, so coming to metal excess defect is nothing but it is due to the anion vacancy. Okay, so anion vacancy la irukradunala this is metal excess defect. NaCl crystal la vandu if we heat NaCl crystal in the presence of some sodium vapor, anion will leave the lattice site, so it will lead to anion vacancies. Okay, so anion vacancy irukradunala varadhu metal excess defect, and it will be occupied in the F centers. Okay, இந்த இது வந்து F center la போய் இருக்கும் அந்த anion, so this F center will again give the color to that lattice. This is metal excess defect. Okay, so anion vacancy இருக்கு. And next என்னன்னு பார்த்தீங்கன்னா next reason வந்து excess of cation. Okay, so wait, I will rub. First condition வந்து anion vacancy இருக்கு. Okay, so anion vacancy இருக்கிறதுனால it will occupy the F centers, so F centers in turn which will give color to the lattice. Okay, so colors to the crystal. And next type is due to the excess of cations. Okay, so cations வந்து extra interstitial site la இருக்கிறதுனால extra cations இருக்கிறதுனால extra cations. இதுக்கு example பார்த்தீங்கன்னா zinc oxide heat பண்ணையில it will turn yellow as it loses the oxygen, and Zn2+ ions வந்து it will leave Zn2+ ions and electrons will occupy the normal site, and it will leave the normal site and it will occupy the interstitial site. So this is the metal excess defect. Okay, so rendu type, it is caused due to the anion vacancy, and next is due to the extra cation. So anion vacancy example NaCl, and extra cation ku vandu ZnO. Okay, so NaCl if we heat in the presence of sodium vapor, anions will leave the lattice site and which are occupied by the electron in the F center, so it will give the color to the crystals. Then metal deficiency. Okay, so metal deficiency defects பொறுத்த வரைக்கும் it is due to the missing of cation from the lattice site and presence of cation having higher charge the adjacent lattice site. Okay, so ஒரு particular lattice site la வந்து cation miss ஆகுது. Okay, so ஒரு particular lattice site la வந்து cation is missing, and next adjacent பக்கத்துல இருக்க lattice site la வந்து presence of cation அந்த higher charge இருக்கிற ஒரு cation. Okay, so higher charge இருக்கிற ஒரு cation இருக்கு. So this is your metal deficiency. higher charge cation இருக்கு, higher charge cation is there. This is a metal deficiency. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா FeO. Okay, so இங்கே எப்படி zinc oxide பார்த்தோமோ இதுக்கு FeO some Fe2+ cations are missing on the positive side, and which okay, so பார்த்தீங்கன்னா ஒரு cation மிஸ் ஆகுது, that is Fe2+ cation மிஸ் ஆகுது, பட் adjacent சைட்ல அதை விட +3, இதுக்கு வந்து சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா +2, பட் adjacent சைட்ல அதே இது Fe3+ anions cations occupy ஆகுது of higher charge, +3 charge. Okay, +2 விட higher charge உள்ளது adjacent lattice site la occupy ஆகுது. This is known as the metal deficiency defect. So these are the two types of non-stoichiometric defect. Okay, yeah, so non-stoichiometric defect முடிஞ்சிருச்சு. then இதில் வந்து next பார்க்க போகிறது வந்து ரொம்ப ஈஸியான இது தான். So how to classify the substances based on the magnetic properties. So magnetic property பொறுத்த வரைக்கும் we will be classifying into totally 5 types. first என்னன்னு பார்த்தீங்கன்னா paramagnetic, next diamagnetic, diamagnetic and ferromagnetic. Paramagnetic, diamagnetic. Okay, so first we will deal with paramagnetic and diamagnetic. Next வந்து நம்ம remaining உள்ளதை பார்க்கலாம். So coming to the first one, paramagnetic, and second one is your diamagnetic. Okay, so what is paramagnetic and diamagnetic னு பார்த்தீங்கன்னா paramagnetic is nothing but they are weakly attracted by the magnetic field. Okay, so magnetic field வந்து weakly attracted by the magnetic field, but diamagnetic substances வந்து repel ஆகுது. Okay, so this is weakly repelled. Okay, so repelled.
repelled by the magnetic field, but this is weakly attracted by the magnetic field. Next பார்த்தீங்கன்னா unpaired electrons. So UP na unpaired electrons வந்து it will be having unpaired electron, one or more unpaired electrons இருக்கும். But diamagnetic பொறுத்த வரைக்கும் no unpaired electrons will not be there. Unpaired electrons diamagnetic fieldல இருக்காது. Okay, so unpaired electrons இருந்ததுனால they will lose their magnetism due to the absence of magnetic field. And இதுல வந்து magnetic moment பொறுத்த வரைக்கும் zero magnetic moment. Okay, magnetic moment is zero. So next, coming to the examples, paramagnetic substances ku pathina oxygen, Cu2 plus ion, copper 2 plus Fe3 plus ion, then chromium 3 plus ion. So இது எல்லாமே நீங்க எப்படி பண்ண coordination அந்த chapterல coordination state chapterல நீங்க படிச்சிருப்பீங்க class 12ல. Okay, so diamagnetic water NaCl, it will be having no unpaired electron and zero magnetic moment, benzene. So this is about paramagnetic and diamagnetic. Okay, so next நம்ம மூணு இத பத்தி பார்க்க போறோம். That is ferromagnetic substances, antiferromagnetic and ferrimagnetic. Okay, ferromagnetic, antiferromagnetic, then ferrimagnetic. Okay, ferrimagnetic. Fine. Yeah, so first we will learn about ferromagnetic. Ferromagnetic na enna, they will show permanent magnetism. Magnetic field illanalum they will show permanent magnetism. Permanent magnetism is shown by ferromagnetic substances even in the absence of magnetic field. Illanalum they will show permanent magnetism. Okay, then pathina idukku vandu they have domains are the characteristic. Ferromagnetic substance la domains or particular characteristics irukku. Then idukku example ennalam pathina, example we will learn the examples for ferromagnetic substances: iron, nickel, cobalt, okay, cobalt and CrO2 and gadolinium. Okay, so these are the example of ferromagnetic substances. Next one, the antiferromagnetic substances பொறுத்த வரைக்கும் they are expected to possess paramagnetism or ferromagnetism but actually have zero net. Okay, so either paramagnetic substances ஆ இருக்கணும் or else ferromagnetic substances ஆ இருக்கணும். But என்ன இப்ப condition, they will have magnetic moment will be zero. Okay, so magnetic moment will be zero due to equal number of domains இருக்கிறதுனால. இதுக்கு example என்னன்னு பாத்தீங்கன்னா MnO is an example for antiferromagnetic substance. Then ferrimagnetic na enna pathina, they will be have large magnetism expect pandrom but they will be having small net magnetic moment. Okay, magnetic moment will be small due to unequal number of domains in the opposite direction. Example pathina magnetite, that is Fe3O4 magnetite, then magnetite and some ferrite ions such as MgFe2O4, then Gizaton Fe2O4. இதெல்லாம் வந்து example for ferrimagnetic substances. These substances lose ferrimagnetism. Okay, heat பண்ணையில they will in the ferrimagnetic substances, if we heat பண்ணையில this ferrimagnetic substance is converted into paramagnetic substances. Okay, so while heating it is converted into paramagnetic substance. Okay, yeah, so ferromagnetic, antiferromagnetic and ferrimagnetic na enna paarkonga, domains irukum and example for everything. Okay, next one, how to classify solids based on their conductivities. Okay, so conductivity basis la how they are classified is nothing but they are conductors, insulators and semiconductors. Conductors, insulators and semiconductors. Okay, so I am writing this short COND, which is conductors. Okay, so first one, the conductors na enna pathina, they will conduct electricity and range pathina 10 to the power 4 to 10 to the power 7 ohm inverse meter inverse. And இது வந்து conductivity will be high இதுக்கு conductors க்கு. And insulators பொறுத்த வரைக்கும் conductivity is very low. Okay, so conductivity is very low for insulators, that is conductivity pathina it is ranging between 10 to the power negative value 10 to the power minus very low 10 to the power minus 20 to 10 to the power minus 10 ohm inverse meter inverse. Next pathina semiconductors க்கு வந்து கொஞ்சம், okay, so intermediate, that is between the conductors and insulators க்கு between la irukku.
which is, I'm sorry, yeah, fine. So range பார்த்தீங்கன்னா 10 to the power -6 to 10 to the power -4 இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கண்டக்டர், இன்சுலேட்டர் அண்ட் செமிகண்டக்டர். ஸோ தே ஆர் தி குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் electricity and they are the bad conductors. Insulators are bad conductors of electricity. Okay, fine, that's it. Okay, and then we will learn about the semiconductors. Pati you will be studying n-type semiconductors and p-type semiconductors. Okay, so semiconductors concept pathina you will have two types, that is the n-type semiconductors na enna, n-type, p-type na enna படிச்சிருப்பீங்க. Okay, so semiconductors பொறுத்த வரைக்கும் what are the things you have to know about semiconductors na, the gap between valence band and conduction band. Okay, so valence band kum conduction band kum gap is small, gap is, that is a small gap only. And electrical conductivity, when the temperature is increased, electrical conductivity increases for semiconductor. Okay, so conductivity will increase for semiconductors. Next pathina there is a process called doping. Doping na enna pathina ஒரு particular amount of impurity add பண்ணி, ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணால் கண்டக்டிங் நேச்சர் வந்து கண்டக்டிவிட்டி வில் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ அதில் வந்து என் டைப் செமிகண்டக்டர், பி டைப் செமிகண்டக்டர்னு ரெண்டு டைப் இருக்குது, பேஸ்டு அப்பான் தி நேச்சர் ஆஃப் based upon the nature of doping, n type and p type. So first நம்ம n type na என்ன, p type na என்னங்கறத பார்த்தறலாம். So first n type semiconductor na என்னன்னு பாருங்க. n type, so coming to n type semiconductor and p type semiconductor. n type semiconductor is nothing when the doping is with electron rich impurities. Okay, so on the doping வந்து electron rich impurities வச்சு பண்ணா அது electron rich impurities. Example பார்த்தீங்கன்னா group 14 element silicon, germanium இத மாதிரி பண்ணா electrons, free electrons இருக்கும். So free electrons will be there, so the conductivity is increased. This is called n type semiconductor. இது if the doping is done with electron deficient impurities, electron deficient impurities. Okay, so silicon, germanium na electron rich, அதுக்கு opposite electron deficit வந்து group 13 elements. Okay, that is boron, aluminium, gallium, indium, thallium இந்த மாதிரி இதை வச்சு பண்ணி and இதில் வந்து நம்மளுக்கு holes create ஆகுது. ஸோ அங்கே free electrons இருக்குது, இங்கே holes create ஆகுது there. So electrons will be moving to occupy the holes, thus the hole will move towards the negatively charged. These are called the p type semiconductor. So இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது silicon, germanium, that is group 14 elements, இங்க group 13 elements, இங்க electron rich, இங்க electron deficit, free electrons will be there, இங்க free holes. So this is your n type and p type semiconductor. Okay, so n type semiconductor and p type semiconductor na என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். So this is the semiconductor. Okay, yeah, and இப்போ நம்ம இந்த valence bond, conducting bondங்கிற எல்லா இதை பற்றி நம்ம படிச்சாச்சு. Then இன்னொரு கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். இன்சுலேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் the gap between the valence bond and conduction bond, valence bondக்கும் conduction bondக்கும் gap is large. Okay, conduction bondக்கும் இருக்கிற gap வந்து லார்ஜாக இருக்கும், gap is large. So வந்து it is a very poor conductor of electricity. Okay, so metals, next metals which is a good conductor. Okay, metals are good conductor. அதில் வந்து valence bondum conduction bondum கொஞ்சம் overlapping நடக்குது. So it is electricity can be easily flowed. Fine, so this is the solid state lesson இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ளீஸ் hit the like button and மறக்காமல் நம்ம ஸ்டடி வித் ஸ்கார்லெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனிமேல் உங்களுக்கு எந்த வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தட்ஸ் இட்.